வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரிகிளினிக்லேருந்து பேசுறேன். இப்ப சவுக்கு கண்ணு நடவு செய்றாங்க. நடவு செய்யும் பொழுது நெறைய சிரமங்கள் வருது. அதுக்காக தான் நாங்க இந்த டிபிள் பார் சிஸ்டத்த கொண்டு வந்திருக்கோம். இந்த டிபிள் பார நீங்க பயன்படுத்தி சவுக்கு கண்ண நடவு செய்றது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆழமாவும் போட்டுக்கலாம். எளிமையான ஒரு முறையா இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நாங்க குச்சி, பார, பிக்காஸு இந்த மாரி பயன்படுத்தி நடவு பண்ணோங்க. இதுக்கும் இந்த டிபிள் பாருக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டிபிள் பார பயன்படுத்தி நீங்க சவுக்கு கண்ணு நடவு செய்யும் பொழுது, அதுல நீங்க ஒரு 5 குழி போடுற இடத்துல இல்ல 20 குழி வரைக்குமே போட்டுறலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடா உங்களால நடவு பண்ண முடியும். எளிமையான ஒரு முறையாவும் போயிடுது. நல்லா ஆழமாவும் இருக்கும். 6 அடி வரைக்கும் ஆழமா போட்டுக்கலாம். CH5 பொறுத்த வரைக்கும் நல்லா ஆழமா போடுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவா இருக்கும். மேலும் நெறைய விவசாயிங்க பழுது கண்ணு போடுவாங்க. அப்படி பழுது கண்ணு போடுற இடத்துலயும் இந்த டிபிள் பார் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும். ஒரு சில விவசாயிங்க சவுக்கு மரத்த வெட்டிருவாங்க. வெட்டிட்டு அதுல சவுக்கு கண்ண நடவு பண்ணுவாங்க. அப்படி நடவு பண்ணும் பொழுது இந்த பிக்காஸு, பார, குச்சி இது மாரி பயன்படுத்தி நீங்க நடவு செய்யும் பொழுது, அதுல ஆழமா உங்களால குழி போட முடியாது. மேலாப்புல வச்சுருவீங்க. தண்ணி விடும்போது அந்த கண்ணெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சுரும். இதே இந்த டிபிள் பார பயன்படுத்தி நீங்க சவுக்கு கண்ணு அதுல நடவு பண்ணும் பொழுது, ஆழமா குழி போட்டுக்கலாம். ஈஸியான ஒரு முறையா இருக்கும். இந்த டிபிள் பார் விலையும் குறைவா இருக்கு. வேலையும் சுலபமா இருக்குது. அதனால இந்த டிபிள் பார பயன்படுத்தி நீங்க சவுக்கு கண்ணு நடவு செய்யறது ஒரு எளிமையான முறையா இருக்கும். சவுக்கு கன்றுகள் நடவு செய்யும் விவசாயிங்களுக்கு டிபிள் பார் தேவைன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேலும் சவுக்கு சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அக்ரிகிளினிக்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.